வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. கும்பகோணம் அருகே நேற்று இரவு கலைவாணன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என்று உறவினர்கள் கூறியுள்ளனர். திருவிடைமருதூர் வட்டம் பந்தநல்லூர் அருகே நெய்கொஞ்சம் கிராமத்தில் நாட்டாமை மகேஷ், நல்லதம்பி, கஞ்சமலை கலியமூர்த்தி ஆகியோர் குடும்பத்துக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயசூர்யா, ஜெயச்சந்திரன், ஜெயபிரகாஷ், பிரகாஷ் ஆகியோரின் குடும்பத்துக்கும் இடையே முன்பகை இருந்துள்ளது. கடந்த தீபாவளி முதல் பிப்ரவரி மாதம் வரை 5 முறை நாட்டாமை வீட்டு வைக்கோல் போர் மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்துள்ளது. அப்போது ஜெயபிரகாஷ், அவரது சகோதரர் பிரகாஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நாட்டாமைகளில் ஒருவரான நல்லதம்பியின் மகன் கலைவாணன் நேற்று இரவு வயலில் உள்ள மின் மோட்டாரை இயக்கச் சென்றுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் கலைவாணனை வெட்டி படுகொலை செய்தனர். வயலுக்கு சென்ற கலைவாணன் வீடு திரும்பாததால் அவரை தேடி உறவினர்கள் வயலுக்கு வந்தனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் கலைவாணன் இறந்து கிடந்ததை கண்டு அலறி உள்ளனர். தொடர்ந்து பந்தநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த பந்தநல்லூர் போலீசார் கலைவாணனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த கலைவாணன் ஜெயங்கொண்டம் திமுக எம்எல்ஏ காசோ கண்ணனின் சகோதரி மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. சில மாதங்களுக்கு முன்பு கலைவாணன் வீட்டில் உயிரா பொருளா என துண்டுச்சீட்டில் மர்ம நபர்கள் எழுதி போட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.